வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் நம்மளுக்கு வந்து டே 8. சப்போஸ் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்னா 30 நாளில் நம்ம டெலிவரி இல்லை பைக் டாக்ஸி அந்த மாதிரி ஓட்டிட்டு நம்ம 15,000 ஏர்ன் பண்ணி காட்டணுங்கிற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நம்ம டே டைமில் ஓட்டுறது இல்லைங்க. வெறும் வேலைக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கோம். நைட் ஃபுல்லாக ஓட்டி நம்ம 15,000 ஏர்ன் பண்ணி காட்டுறோங்கிற சேலஞ்ச் போயிட்டுருக்குங்க. அதில் வந்து இன்றைக்கி டே 8. இது வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நம்ம 1958 ரூபா ஓட்டியிருக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு 15,000 சேலஞ்சில் 23 நாள் இருக்குது. இன்னைக்கு இல்லாமல் 22 நாள் இருக்குது. நம்ம இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணுங்க. இது மட்டும் ஏர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணிட்ட மாதிரி ஆயிரும். நம்ம ஏர்ன் பண்ணிடலாங்க. இன்னும் 23 நாள் இருக்குல்ல. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆச்சுங்க. இப்போ நம்ம போய் ஸ்விக்கியை ஆன் பண்ணிக்கலாம். ஐயோ, ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணணுங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்விக்கி ஆன் பண்ணணும். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையே தான் நம்ம நின்றுட்டு நம்மளுக்கு நடந்த எல்லா ஆர்டருமே வந்துச்சு. சரி, இந்த இடத்த வச்சே இன்றைக்கும் வீடியோ எடுத்துடலான்ட்டு தாங்க இங்கே வந்துட்டேன். ஆன்லைன் போங்க தலை. அப்டேட்டு MX கோல்டு ஓடா. நெட் இல்லை, ஆன் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டருக்கு நமக்கு அடிஷ்னலாக 40 ரூபா போனஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, சர்ஜ் போனஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் அது அப்ளை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இனி ஆர்டர் அப்படியே போட்டாங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்கங்க. எங்கேன்னா வடவள்ளியில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிடலாங்க ஆர்டரை. ஷெரீஃப் பாய்ங்க, இங்கே நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு கொடுத்தலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஆர்டர் இஸ் ரெடி ஃபார் பிக்கப். அதுக்குள்ளே ரெடி கொடுத்துட்டிங்களா? என்ன ஐட்டம் போட்டிருக்காங்க? சிக்கன் பிரியாணி ஒன்று போட்டிருக்காங்க. ஆர்டர் இப்போ தான் அசைன் ஆச்சு, அதுக்குள்ளே பிக்கப் ரெடி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படியும் அங்கேருந்து பைக்கில் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆக்கிடுவானுங்க. அந்த கேப்பில் ரெடி கொடுத்துட்டு நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலான்ட்டு போயிருப்பாங்களாட்டிருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்புறக்கு ஆரம்பிக்கலாம். நம்மளோட டே 8ல் இதாங்க நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர். இன்றைக்கி எந்த ஒரு அந்நிய சக்தியும் நம்மளை தடுக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேங்க. ஏன்னா நானும் டெய்லியும் பார்க்குறேன், ஏதாவது தீய சக்தி வந்து நம்மளை தடுத்துருது, இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுது, மழை வந்துடுது. நேற்று பார்த்தீங்கன்னா கேமரா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அதாங்க இன்றைக்கி எந்த ஒரு தீய சக்தியும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பண்ணலாங்க. இன்றைக்கி மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. சும்மா இன்னைக்கு தட்டி தூக்கி வீசுகிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் எழுதுகிறோமா? 3463. அண்ணா 3463. ஆமாண்ணா. வீடியோண்ணா, யூடியூப். அவ்வளோதாங்க, நம்ம ஆர்டர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம வடவள்ளியில் போய் கொடுக்கலாங்க. ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. அப்படியே நான் எங்கள் அம்மா கூப்பிட்டு பேசிடுறேன். ஏன்னா நேற்று ஐயோ ரீசார்ஜ் வேறு முடி போதாப்பாங்க. நேற்று எங்கள் அம்மா பேசவே இல்லைங்க. குட்னம்மா பாட்டி ஊருக்கு போயிருக்கு. என்ன பண்ணிருக்க? ஜாலியா இருக்கா? என்னாச்சு? சரி விடு, நீ போய் சாப்பிட்டு தூங்கு, நான் போறேன். ஏ குண்டம்மா, ஏ நீ கூப்பிட வேண்டியதானே? என்னோட பேலன்ஸ் முடிஞ்சுமா நேற்று, அதான் கூப்பிடல. சரிம்மா, டாட்டா 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 டாட்டா. தோசை தோசை. ஆமாம். சாப்பிட்டமா?
நான் எங்கம்மா போகிறேன், நானே ரூமுக்கு போய் படுத்துவும் போகிறேன். சரிம்மா, டாட்டா. அவ்வளோதாங்க. இருட்டில் எங்கேயும் சுற்றக்கூடாதா? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் ஒரு பேட்மேன் ஆகிட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியலையேட்டிருக்கு. யாராவது போட்டு கொடுக்காம இருக்க வரைக்கும் நல்லதுங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. டெலிவரி கம்ப்ளீட். எஸ். ஏன் இவ்வளோ நேரம் சுற்றுற? ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு 91 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதே. ஓகேங்க. நம்ம அப்படியே ஆர்எஸ்புரம் சைடு போயிட்டோன்னா மறுபடியும் நம்ம வேறு ஏதாவது ஆர்டர்ஸ் பார்க்கலாங்க. நம்மளுக்கு செகண்ட் ஆர்டருமே போட்டாங்க. எங்கன்னா நம்ம இப்போ இன்னும் ஆர்எஸ்புரமே போகலை, இருந்தாலும் நம்ம இப்போ பிஎன் புதூர் கிட்ட தான் இருக்கோம். போகிற வழியில் ஏதாவது ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு செகண்ட் ஆர்டருமே போட்டாங்க. எங்கன்னா கரெக்டாக நம்ம பிஎன் புதூர் கிராஸ் ஆகும்போதே நம்மளுக்கு செகண்ட் ஆர்டரு வந்துருச்சு. எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஈட் இட்டாலினோ, அது வந்து நம்ம ஆர்எஸ்புரமில் தான் இருக்குது. ஆர்எஸ்புரமில் வாங்கிட்டு செல்வபுரமில் போய் கொடுக்கணுங்க. இந்த ரைடுக்கு எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94 கட்டுச்சுங்க. 94 ருபீஸ் வந்துடும். செகண்ட் ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா பரவாயில்லைங்க. 2 ஆர்டரு ஓட்டியிருக்கோம். 2வது ஆர்டருக்குமே நம்மளுக்கு 90 சம்திங் இருக்குது. ஸோ 2 ஆர்டருக்கே நம்ம 180 பக்கம் 1 ஹவருக்குள்ளேயே எடுத்துடலான்னு நினைக்கிறேங்க. ஸோ 200ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கஸ்டமர் ஒரு 20 ருபீஸ் நம்மளுக்கு கேஷாக இது கொடுத்தாரு. அதுக்கு வேறு என்ன டிப்ஸ் போனேன். காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போனால் தானே, ஊர் சுற்றுறதுக்கு போயிட்டா. நம்ம இங்கே ஈட் இட்டாலினோ அங்கே வந்தாச்சுங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம தானான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு செல்ஃபியெல்லாம் எடுக்க சொல்கிறானே. ப்ரொசீட் டு கேப்சர். ப்ரொசீட். அவ்வளோதாங்க, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் டன் அப்லோடிங் ஃபோட்டோ. யூ ரீச்டு ஏர்லி. வெயிட் டைம் ஸ்டார்ட்ஸ் அட் 9:44 PM. ஈட் இட்டாலினோ ரெஸ்டோ. இவங்களோட கான்செப்ட் பார்த்தீங்களாங்க, அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னதுன்னு தெரியலையே. எல்இடியா இல்லை ஸ்டிக்கரா? லைட்டு தாங்க. பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாண்ட் டின்னர். அண்ணா 1 செகண்ட்ண்ணா. 9256ண்ணா. சூப்பர், தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா ஃபுட் ரெடி. அண்ணா ரெடி வந்துருச்சு. ஓகே, ரெடி வந்துருச்சு. ஓடிபி, வேர் இஸ் ஓடிபி? 1431 143 ஐ லவ் யூன்னு அர்த்தமே. ஐ லவ் யூ 1. ஹலோ. லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம செகண்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 96 ரூபாய்ங்க. ஆர்டர் ஏதோ போட்டாங்கங்க. கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா செல்வபுரம் சோலா. ஏன்னா இப்போ தான் அதை கிராஸ் பண்ணி வந்தேன். சூப்பரா. சோலாவிலேருந்து சுண்டக்காமுத்தூருங்க. அக்செப்ட். நம்மளுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. இப்போ தான் நான் அந்த கடையை பார்த்துட்டு சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. இது லைட்டாக பசியர் ஆகுதே. ஐயோ யாரா நீ? பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கான். கொஞ்சம் இல்லைன்னா நம்மளை தூக்கிட்டு போயிருப்பானே. தம்பி வா, நீ கண்ணாடி ஃப்ரீயாக தான் இருக்குது, கண்ணாடி மேலே ஏறி உட்காந்துக்கோ அப்படின்ட்டு இருப்பாரு. கொஞ்சம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. இந்த ஆர்டர் பரவாயில்லைங்க.
இந்த ஆர்டர் நம்ம வந்த உடனே ரெடி ஆயிடுச்சு. எத்தனை ஃபோனை வச்சுட்டு எத்தனை பேக்கெட்டு வச்சாலும் பற்ற மாட்டேங்குது. இல்லைன்னா உள்ளே போய் ஆடிட்டே இருக்குங்க. அவ்வளோதான், உள்ளே வச்சாச்சு. நம்ம கிளம்பிடலாம். லொக்கேஷனு அங்கே தான் கிடச்சிங்களா? அதுதாங்க வந்துட்டேங்க. சரி சரி. அண்ணா ஓகேண்ணா. டெலிவரி கம்ப்ளீட். கம்ப்ளீட் கொடு. எஸ் கிளிக் ஆகு. $73 கிடச்சிருக்குங்க இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு. ஓகே கோ. நம்ம இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க, தேர்ட் ஆர்டரை. இப்போ நம்ம அப்படியே ஆர்எஸ்புரம் சைடு பார்த்துட்டு போகலாங்க. சரி, போயிட்டு ஏதோ ஆர்டர் வருதுன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணலாங்க. நம்ம தேர்ட் ஆர்டரை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. பார்த்தா மழை வேறு தூர்றக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா என் கையில் மழை தண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுற தெரியுதாங்க. மழை வேறு வரக்க ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு தாண்டா நான் ஃபுல்லாக ஓட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெயின் கோட் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேமரா தாங்க. அவ்வளோவா வரல, லைட்டாக வந்துட்டு இருக்கு. விசையாக வந்துச்சுன்னா கழட்டி வச்சிடலாங்க. இல்லைங்க, விசையாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இருங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நானும் இன்றைக்கி தானே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கையில். இப்போ இதில் என்ன பிரச்சனைனாங்க, நம்ம சரி மழை வருதுன்னு சொல்லி கழட்டுறக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, ஐயோ இது ஃபோன் வேறு எச்சா நம்மளை டென்ஷன் பண்ணி சாவடிக்குது. அவ்வளோதாங்க, மழைக்கு நம்ம சொன்னது கேட்டுருச்சாட்ருக்கு. இங்கெல்லாம் சுத்தமாக மழையே இல்லை. நாளைக்கு பார்த்தீங்கன்னாங்க, நாளைக்கு வந்து டே 16th. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆர்டர் சர்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் பீக்கில் வந்து 6 மணி, காலையில் 6 மணிலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும் $20 சர்ஜ் மாதிரி கொடுக்குறாங்க. லஞ்ச் டைம் பீக்கில் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் $35 கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸ் பீக், அதாவது 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் $10 தான் தராங்க, அது வேஸ்ட்டு. டின்னர் பீக்குங்க 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் $35 தராங்க. பரவாயில்லையே, நம்ம எப்படி 9 மணிக்கு ஆன் பண்ணுவோம், 2 மணி நேரம். இது $35 நாளைக்கு நம்மளுக்கு அப்படியே கால்குலேட் ஆகிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 5:30 மட்டும் $20 ஸ்பெஷல் சர்ஜ். இங்கே இவனுங்க வேலைக்காக மாட்டானுங்க, நம்ம முன்னாடி போயிடலாம். அன்னபூர்ணா, கிண்ணப்பூர்ணா, சோளா, அக்ஷயா, HMR. யாராவது ஒருத்தங்க கொடுங்கடா. கொக்கரக்கோ, ஷெரீஃப் பாய், யாராவது ஒருத்தங்க கொடுங்க பாய். டக்குனு இப்போ ஒரு ஆர்டர் போடுங்க பார்க்கலாம். இருங்க பாய் அப்படின்ட்டு போட மாட்டானுங்க. சரி பாய், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க பாய், ஆர்டர் கொடுங்க பாய். நம்ம வரும்போது சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க,
இப்போ பாய் போடுவார் பாருங்கள் ஆர்டர் அப்படின்னு, ஷெரீஃப் பாய். அதே மாதிரி ஷெரீஃப் பாயே ஆர்டர் போட்டாங்க. ஷெரீஃப் பாய் இருங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்து கிளாக் பக்கத்தில் நின்னுங்க ஒரு 5 நிமிஷம். பார்த்தா வாங்க பாய் நான் கொடுக்குறேங்க பாய் ஆர்டரு, இருங்க பாய் அப்படின்ட்டு ஷெரீஃப் பாயிலே ஆர்டர் போட்டாங்க. இப்போது ஆர்டரும் அவங்க ரெடி ஃபார் பிக்கப் கொடுத்துட்டாங்க. போய் வாங்கிட்டோன்னா நம்ம கிளம்பிடலாங்க. பார்த்தீங்களா, ஷெரீஃப் பாயே வீட்டுக்கு போகிற அளவுக்கு நம்ம நின்றுட்டு இருந்திருக்கோம். பார்த்தீங்களா என்னங்க, லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அண்ணா நின்றுட்டு இருந்தாருன்னு அவர்கிட்ட போய் காஃபி இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. காஃபி இல்லை தங்கோ, டீ மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு. சரி ஒரு டீ கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். பிஸ்கட்டு வரிக்கி எல்லாம் இருக்குது, எதாவது வேணுமாடா அப்படின்னேன். ஆனால் இல்லைண்ணா டீ மட்டும் போதும்ண்ணா அப்படின்னோடனே, தம்பி தம்மு இருக்குது வேணுமா அப்படிங்கிறாருங்க. அப்படியே தம்மு சிம்பிள், தம்பி தம்மு இருக்குது வேணுமா அப்படிங்கிறாரு. தம்மா அண்ணா நான் அதெல்லாம் அடிக்க மாட்டேண்ணா அப்படின்னோடனே, இல்லை தம்பி கேட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நான் வச்சுருக்கேன்ட்டு அப்படிங்கிறாரு. ஐயோ அண்ணா அது ஓகேண்ணா விடுங்க நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னோடனே, அந்த அண்ணன் எப்படி என்னை பார்த்தோன்னு அப்படி கேட்கல. ஒருவேளை என்னை பார்த்தா குடிகாரனாட்டு இருக்கா, குடிகாரன்னு சொல்லாதீங்க, சொல்ல வேண்டாம், தம் அடிக்கிற பீடி குடிக்கிற மாதிரி இருக்கா, காவா ஓரம் கஞ்சா குடிக்கிற மாதிரி இருக்கிறோம் ஒரு வேளை. நான் என்ன கருவமோ தெரியலைங்க. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிற, உயிரின் உள்ளே வந்து செல்கிற, உன்னை உன்னை தாண்டி செல்ல என்ன மோகம் எந்த நேரம் கூட என்னாலாம் கனவுகள் வந்தது எதிரே தேடுது என்னை தேடியே. ஏன்னாங்க என் வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் செருப்பு கழட்டி எடுப்பீங்க. இனிமேல் வீடியோ பார்க்கறக்கு வர மாட்டீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும். நான் இதோட கையிலே பாயாசம் கொண்டு வந்தா தாய் பாசம், காலையில் குளிச்சா கெட்டு போயிருராசா. இப்படி இல்லைங்க, வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ருதி கொஞ்சம் விலகிடுச்சு. இப்போ வரும் பாருங்க, கையிலே பாயாசம் கொண்டு வந்தா தாய் பாசம், காலையில குடிச்சா கெட்டு போயிருராசா. நான் வந்து பிறந்ததுலேயுமே ஒரு லிரிக்ஸ்ட். நான் எதுக்கு என் டேலண்ட் எல்லாம் வெளியே காட்டாமல் இருக்கேன்னா, இந்த மாதிரி காட்டினா நீங்களாம் அதுக்கப்புறம் என் வீடியோவை பார்க்கவே மாட்டீங்க. அதை நான் திரும்பிட்டா லைட்டாக அப்படியே சூப்பர்னா நம்ம 360 டிகிரிலேயே படுக்க போட்டா. அவ்வளோதாங்க, நம்ம ஃபுட்டு வந்து கொடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து 4th ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்ம இங்கே ராமநாதபுரத்தில் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு இப்போ நம்ம 4th ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4th ஆர்டர் வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 365 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:17 ஆச்சு. ஸோ நம்ம 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2.5 மணி நேரம்னே வச்சுக்கோங்க. 2.5 மணி நேரத்தில் நம்ம 366 வரும். 5 விரல் தாங்க இருக்குது, இன்னொரு விரல் இங்கே இருக்குது, இப்படி கரெக்டாக 65 ரூபா ஓட்டிட்டோங்க. 365 ரூபா ஊட்டியாச்சு நம்ம 2.5 மணி நேரத்தில். பரவாயில்லைங்க. என்னென்னா இப்போது நம்மளுக்கு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்க. அதனால் நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்விக்கியில் சர்ஜ் போனஸ்ன்னு ஒன்று 40 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அது வந்து இப்போ கட் ஆயிருச்சுங்க. இப்போ கட்டாயி இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 40 ரூபா இல்லைங்க, இப்போ இருக்குது. ஆனால் 25 ரூபாயாக மாற்றிட்டாங்க. ஏன்னா பீக் டைமுங்கிறது ஈவினிங் 7 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர்டர் அவ்வளோவா அதிகமாக வராது, உங்களுக்குலாம் கம்மியாக தானே நான் காசு தருவேன்னு சொல்லி இந்த ஸ்விக்கிக்காரன் நம்மளுக்கு 15 ரூபாய் கம்மி பண்ணிட்டான். இப்போ நம்ம
கரெக்டாக கேஜி தேட்டர்கிட்ட இருக்கோங்க. அப்படியே போகிற வழியில் எதாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நம்ம ஆர்எஸ்புரம் ஜோன் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இந்த பாலத்தை மட்டும் தாண்டி கிராஸ் ஆகி ப்ரூஃபீல்ட்ஸ்குள்ளே என்ட்ராயிட்டோம். நம்ம ஜோனுக்குள்ளே என்ட்ராயிட்டோங்க. ஆனால் மேலே இடிச்சிடாதா? இடிக்கல. நீங்கள் இந்த சைடு போகிறீங்களா அண்ணா? என்னாச்சு திடீர்னு பிரேக் போட்டீங்க? அவ்வளோதாங்க, நம்ம ஆர்எஸ்புரம்குள்ளே என்ட்ராயாச்சுங்க. ஆர்எஸ்புரம்குள்ளே என்ட்ராகல, ஆர்எஸ்புரம் ஜோனுக்குள்ளே என்ட்ராயாச்சுங்க. இதில் போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம மெயினாக நிறையா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஹெச்எம்ஆர், அன்னபூர்ணா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடலாம். பெட்ரோல் வேறு இல்லை வண்டியில், பெட்ரோல் வேறு அடிக்கணும்.